எல்லாருக்கும் வணக்கம். எப்பதான்ப்பா தருவீங்க இந்த தங்க மோதிர திட்டத்த? ஏன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அத நீங்க எப்ப தருவீங்கன்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2500க்கும் வெயிட் பண்ணாங்க. அண்ணன் சீருக்கும் வெயிட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணாங்க. இப்ப அதுக்கு ஃபைனலா ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தரலாமா? இப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடர்பா அதிகாரப்பூர்வ அறிவிப்ப தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ ஜூன் 22, 2026 அன்னையிலேருந்தே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்துல பயன் உண்டுன்ற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி தமிழ்நாடு அரசு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாய் இதுக்காக செலவு செய்வாங்கன்ற மாரியும் சொன்னாங்க. இது தொடர்பா தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒப்புதல் வந்து வழங்கி இருக்கு. இது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி. இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் தான். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே அப்புறம் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாங்க இல்லையா? பிரசவித்த தாய். அவங்க 2 பேரையுமே வந்து கௌரவிக்கிற ஒரு விதமா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜிஓ பாஸ் ஆயிடுச்சு. சோ தமிழ்நாடு அரசு தாய் சேய் நலனை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப முன்னுரிமை அளிச்சிட்டு வருது. இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி தர்றாங்க. இலவச பிரசவம், அப்புறம் புதிதாக பிறந்த அந்த நியூபார்ன் குழந்தைக்கு பராமரிப்பு சேவைகள், அப்புறம் அந்த அவசர மகப்பேறு சிகிச்சை, அந்த ஊட்டச்சத்து பெட்டகம்லாம் குடுப்பாங்க. சோ பிரசவத்துக்காக மருத்துவமனையை திட்டமிடும் முறை, அப்புறம் வந்து கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளுடைய கூட்டு கண்காணிப்பு, மதிப்பீடு இது மாரி நெறைய திட்டங்கள் ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா இதுவரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த முயற்சிகள் வந்து மாநிலத்தினுடைய தாய் சேய் நல குறியீடுகள குறிப்பிடத்தக்க வகையில அரசு மேம்படுத்தி இருக்கிறாங்கன்ற மாரி சொன்னாங்க. அதனால அரசு மருத்துவமனையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இது. தமிழ்நாட்டுல நிரந்தரமா வசிக்கும் குடும்பங்களுக்கு, குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். அதுக்கு கீழ 1 கிராம் தங்க மோதிரம் வந்து குடுக்குறாங்க. இப்ப தமிழர்கள் அவங்களுடைய பாரம்பரியத்துல தாய்மாமன் சீர் அப்படின்ற மரபின்படி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயின் சகோதரர் புதிதாக பிறந்த குழந்தையை நான் வந்து வரவேற்கிறேன், அதை நான் வாழ்த்துறேன் அப்படின்ற வகையில தங்கம் வந்து வழங்கி தமிழருடைய பண்பாட்டு மரபை பிரதிபலிக்கிற வகையில தான் இந்த அரசு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் மாமனின் பங்கை அவங்க ஏத்துக்கிட்டு அன்பும் அக்கறையும் நிறைஞ்ச ஒரு வரவேற்போட அடையாளமா 1 கிராம் தங்க மோதிரம் வந்து கொடுக்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய சுகாதார சேவைகள்ல மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கிலையும் அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைகளுடைய பிறப்பை நினைவு அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சோ நினைவு கூர்ற வகையில தாய்மையினுடைய மகிழ்ச்சி, தாய்மைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொண்டாடுற வகையில தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ இது வந்து செயல்படுத்தப்பட இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை மாநிலத்துல செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமுமே இதுக்காக 755 கோடி 83 லட்சம் நிதியை வந்து ஒதுக்கீடு பண்றாங்க. இந்த திட்டத்திற்கு நிறைய ஒப்பந்த புள்ளிகள்லாம் உடனடியா வந்து போகணுன்ற மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உத்தரவும் போட்டிருக்காங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழ 22 ஜூனுக்கு அப்புறம் பிறந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 22க்கு அப்புறம் பிறந்த அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகள் மட்டும்தான் பயன் பெறுவாங்கன்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2026 அன்னைக்குதான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால துவக்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. சோ இது வந்து ஆனா எலெக்ஷனுக்கு பிஃபோரா இவங்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே தாய்மாமன் இந்த தங்க மோதிர திட்டம் வந்து கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா 1 பவுன் கொடுக்குறோன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி ஞாபகம் அந்த வாக்குறுதிகள்ல. இப்ப வந்து அதை 1 கிராமா ஆக்கிக்கிட்டாங்க. ஏன்னா தங்கம் விலை எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 1 லேக்க தாண்டி இது போயிட்டு இருக்கு. சோ இது இருக்கிற பட்சத்துல 1 பவுன் கொடுக்க வந்து இது கிடையாது. அவங்க ஏற்கனவே அவகாசம் கேட்டிருந்தாங்க. ஜூன் 22 தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுடைய பிறந்த நாள்ன்றதுனால அன்னையில இருந்து வந்து எடுத்துக்கிறாங்க. சோ அன்னையில இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய் மாமன் தங்க சீர் திட்டம் நாங்க வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம
ஊட்டச்சத்து பெட்டகமும் குடுக்குறோம். இப்ப குழந்தை வளர்ப்புக்கு தேவையான அந்த கிட் இருக்கும் இல்லையா? அதுவும் குடுக்குறோன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்டின்னா, அவங்க 60 நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுல வந்து அவங்க நெறைய திங்ஸ் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. புரோட்டீன் கன்டென்ட் அந்த மாரி. அதாவது கொண்டைக்கடலை, சத்து மாவு, மாத்திரைகள் இந்த மாரிலாம் குடுத்துட்டு தான் இருந்தாங்க கர்ப்பிணிகளுக்கு. ஊட்டச்சத்து பெட்டகம்னு ஒண்ணு குடுப்பாங்க. அதுல மதர் ஹார்லிக்ஸ் இது மாரி நெறையா சத்தான பொருட்கள் வந்து இருக்கும். குழந்தைக்கு தேவையான பொருட்களும் அதுல இருக்கும். டவல், ட்ரெஸ் அதெல்லாம். அதாவது பொறக்கறதுக்கு முன்னாடியே அந்த பெட்டகத்த குடுத்துருவாங்க. அந்த கிட்ல இதெல்லாம் இருக்கும். அதே மாரி குழந்தை பிறந்தோனே குழந்தைக்கு ஒரு பெட்டு, குழந்தைக்கு தேவையான திங்ஸு, அதே மாரி தாய்க்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம். அதுவும் வந்து குடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோல்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வாக்குறுதியிலேயே சொன்னது தான். நாங்க வந்து குழந்தைக்கு வந்து தங்க மோதிரம் தருவோம் அப்டின்ட்டு. திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இருக்காங்கல்ல, அவங்க கூட எங்க போனாலும் குழந்தையோடயே வருவாங்க. இப்ப மேயர் பிரியா அவங்களோட கூட ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ற அந்த இடத்துல வந்து மெழுகுவர்த்தி வந்து குடுக்கல, என்ன வந்து ஏத்த வைக்கலன்ற மாரி ஒரு இஷ்யூ ஆனுச்சு. அது நெறையா நம்ம வந்து பார்த்தோம். அப்பவும் அவங்க குழந்தையோட தான் வந்திருந்தாங்க. குழந்தை பிறந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளயே அவங்க வந்து களப்பணிக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன கலர் சாரி கட்டுறாங்களோ, அதே கலர்ல அந்த குழந்தைக்கும் டவல் போட்டு மேட்சிங்கா வருவாங்க. அப்ப கூட ஒரு மீம்ஸ் போட்டு நெறைய பேரு கலாய்ச்சிருந்தாங்க. நீங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சீங்க. ஆனா, அத நீங்க செயல்படுத்தல. அது குடுக்குற வரைக்கும் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் குழந்தையோட தான் வருவாங்க. அப்படின்ற மாரிலாம் கூட கலாய்ச்சிருந்தாங்க. இப்ப ஒரு வழியா அந்த திட்டத்த அறிவிச்சுட்டாங்க. ஆனா, எம்எல்ஏ பல்லவி மேடம் அவங்களுடைய குழந்தைக்கு இந்த திட்டம் வந்து சேராது. ஏன்னா, அது முன்னாடியே பொறந்துடுச்சு அந்த பாப்பான்றதுனால, அது சேராது அப்படின்றதும் அவங்களுக்கு இப்ப தெரியப்படுத்தணும். அந்த மீம் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இப்பதான் இத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நெறைய திட்டங்கள் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. 2500 மகளிருக்கு மாசம் மாசம் குடுப்போம் அப்டின்னாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்தவுனே, அதெல்லாம் முடியாது, கஷ்டம், கஜானா காலியாயிடுச்சு. வேணுனா நாங்க டைம் குடுங்க. நாங்க அப்புறமா பரிசீலனை பண்றோன்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீர். ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கக்கூடிய கல்யாணம் ஆக போற ஒவ்வொருத்தருக்கும் அண்ணனா நான் வந்து தர்றேன் அப்டின்ற மாரி சொன்னாங்க. அதுவும் பெண்டிங் இருக்கு. முக்கியமா குடும்ப ஸ்திரிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கஷ்டம் இல்ல. ஒரு சிலிண்டர் 2 மாசம் வச்சுக்கிட்டா கூட 1 வருஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரீயாவே நம்ம வந்து சோறு ஆக்கிக்கலாம். அப்பாடா! அப்படின்ற மாரி மனைவிமார்கள்லாம் இருந்தாங்க. அதாவது சமைக்கிறவங்க. இப்ப கணவரும் தானே சமைக்கிறாங்க வீட்ல. ஸோ சமையல் செய்றவங்க கொஞ்சம் ஹேப்பியா இருந்தாங்க. ஒரு ரூ. 1000 மிச்சமாகுதுல. சிலிண்டர் விலை ரூ. 1000 ரூ. 1500 மிச்சமாகுதுலன்ற மாரி இருந்தாங்க. அதுக்குள்ள ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் போர் வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணைய வந்து குளோஸ் பண்ணி ஒரு வழியா அங்க கேஸ் இல்லன்ற மாரி ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கேஸ் தட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற மாரி நம்புறோம். ஆனா இந்த ஃப்ரீ கேஸ் எப்ப வரும்னு தான் தெரியல. ஸோ இவ்வளவு திட்டங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு. இன்னும் அண்ணா வந்து செய்யணும். ஆனா அவர் வந்து சொன்னாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் தான் வந்து தாய்மாமா மாதிரி என்னுடைய தங்கை குழந்தை, என்னுடைய தம்பி குழந்தை நான் வந்து செய்வேன்ற மாரி சொன்னாரு. ஆனா 1 பவுன் மோதிரம் தரேன்ற மாரி தான் அவரு சொன்ன மாரி ஞாபகம். இப்ப வந்து 1 கிராம் குடுத்திருக்காரு. தங்கம் விக்கிற விலைக்கு 1 கிராம் தான் இப்போதைக்கு குடுக்க முடியும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியல. இதற்கப்புறம் பிறக்கப் போற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். இந்த இந்த திட்டத்தினால அவங்க வந்து பயன் அடைவாங்க. நாள பின்ன அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? இது மாதிரி நான் வந்து ஜூன் 22, 2026க்கு அப்புறமா நான் பொறந்தேன். அதனால இந்த திட்டத்துல எனக்கு வந்து பயன் பெற்றிருக்கு. எனக்கு வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் எனக்கு 1 கிராம் தங்க மோதிரம் குடுத்தாங்க. இந்த பூமிக்கு நான் வரும்போது என்ன வந்து வரவேற்த்தாங்க. தங்கம் குடுத்து என்ன வரவேற்த்தாங்க. அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வந்து பாடலாம். அப்படின்ற நோக்குல இத உருவாக்குனாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது செப்டம்பருக்கு அப்புறம் தான் செயல்படுத்தப்படும்ன்ற மாரி இருக்கு. இப்ப வந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியா அவகாசம் கேட்டவங்க இந்தா தர்றேன், அந்தா தர்றேன் அப்படின்ற மாரிலாம் இழுத்தடிக்காம ஒரு வழியா இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அரசாணைய வந்து வெளியிட்டுட்டாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே பொறக்க போற குழந்தைங்களுக்கு 1 கிராம் தங்கம் கேரண்டி. அதுவும் எல்லா குழந்தைகளுக்குமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் குழந்தை பொறக்கும் இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்துல வந்து பயன் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும் தான். நல்ல வேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி ஆகும், சிசேரியனும் ஆகும். இந்த மாரி குழந்தை பொறந்தா மட்டும் தான் குடுப்போம் அப்படின்னு சொல்லாம, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்கக்கூடிய குழந்தைக்கு குடுப்போன்ற மாரி ஜெனரலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க.